ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோபி கிட்ஸ் திருப்பூர். நம்ம ரொம்ப நாளாக எஸ்பிஓ எப்போ ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த நாள் இன்றைக்கி வந்துருச்சு. எஸ்பிஓ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ எஸ்பிஓவில் நிறையா டாஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி எல்லாமே ஆடியோ நேற்று நைட்டு ஒரு 11:41 கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி 1:30 வரைக்கும் பேசியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஆடியோஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எஸ்பிஓவில் வாட் டு டூ நெக்ஸ்ட் அப்படின்னு போட்டு ஒரு பிக்சர் சங்க சார் அமைச்சிருந்தாங்க. இதை பார்த்த உடனே குடுகுடுன்னு ஓடி போய் நீங்கள் உடனே இந்த டாஸ்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. ஏன்னா அதை பற்றின ஃபுல் எக்ஸ்பிளைன் பார்த்தீங்கன்னா கீழே ஆடியோஸில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நியூ கான்செப்டை பற்றியும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய டாஸ்க்கை நீங்கள் பண்ணினா போதும். அப்படி என்ன டாஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், டாஸ்க்குன்னு சொல்கிறேனே அது என்னென்னு நான் இப்போ பார்த்துடலாம். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ப்ரொஃபைலும் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சோசியல் மீடியாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் official@gmail.comக்கு மெயில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நோட்டீஸ் போர்டில் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்பிஓவோட நியூ கான்செப்ட் பற்றி நான் மேலோட்டமாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, நம்ம மினிமம் 10,000 சேலரி பர் மந்த்துக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் நம்ம என்ன அளவுக்கு ஒர்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம வாங்க போகிறோம். மினிமம் 10,000 நம்மளுடைய வேலெட்டில் ஆட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்மளோட எஸ்பிஓ கம்பெனி ஆள் சேர்க்குற கம்பெனி இல்லை. இனிமேல் நம்ம ரெஃபர் பண்ணினாதான் நம்மளுக்கு இன்கம் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமே இதில் இல்லை. நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம், பண்ணதுக்கும் அமௌண்ட் உண்டு, ஆனால் ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இங்கே 15 lakhs மெம்பர்ஸ்க்கு மேலே ஆள் எடுக்க போகிறதில்ல. ஸோ நம்ம ஃப்ரீ ஜாயினிங் தான் அடுத்த வர நம்ம எஸ்பிஓவில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ ஜாயினிங் தான் கொடுக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம 15 lakh பீப்புள்ஸ்க்கு மேலே நம்மளோட எஸ்பிஓவில் மெம்பர் தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம ஆள் சேர்க்குற ஒரு கட்டாயம் இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம என்ன அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சேலரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மினிமம் 10,000 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம எஸ்பிஓக்குன்னு அவங்களுக்குன்னு ஓனாக ஒரு ஆப் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நம்ம லோக்கலில் இருக்கிற கடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா எஸ்பிஓ கூட டைப் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம அந்த ஆப்பில் என்ன ஆகும்னா, நம்ம எந்த ஏரியாவில் இருக்கிறோமோ நம்மளோட கூகுள் மேப் மாதிரி அங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? அந்த ஆப்பில் நம்ம என்ன ஏரியாவில் இருக்கிறோமோ நம்ம அங்கே அட்ரஸ் கொடுக்குறப்ப நம்ம ஏரியாவில் சுற்றி இருக்கிற கடைகள், அதாவது எஸ்பிஓ கூட டைப்பில் இருக்கிற கடைகள் நம்மளுக்கு ஷோ ஆகும். அங்கே போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது ஏன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எஸ்பிஓவில் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா, 10,000 சேலரி நம்மளுக்கு மினிமம் கிடைக்கும் அப்படின்னு. அதில் ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்ம இதை மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்காமல் இந்த நம்ம எஸ்பிஓவுடைய வேலெட்லேருந்து டைரெக்டாக நம்ம எஸ்பிஓ கூட டைப் வச்சுருக்கிற கடைக்கு அவங்க பே பண்ணிக்குவாங்க. நம்ம பொருள் மட்டும் வாங்கிட்டு வரப்போகிறோம். ப்ளஸ் இதுக்காக நம்மளுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு கிடைக்க போகுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஒன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த 10,000 இன்னும் பார்ட் ஆஃப் அமௌண்ட்டு நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னா, நம்ம எப்போ போல் வித்ட்ரா பண்ணி எடுக்க போகிறோம். இன்னொரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் எப்படி எடுக்க போகிறோம்னா, நம்ம ஆன்லைனில் நம்ம சர்வீசஸ் எல்லாம் நம்ம வாங்குவோம் இல்லைங்களா, அதாவது நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம், நம்ம இபி பில் எல்லாம் கட்டுவோம். ஸோ இதை மாதிரி எல்லாம் நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நம்ம அந்த அமௌண்ட்டை நம்ம பண்ணிக்கலாம், அதாவது பே பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை 3 வகையில் நம்ம நம்மளுக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். எதனாலன்னு நான் சொல்கிறேன். இப்போது எஸ்பிஓவில் ஒரு கம்பெனி டைப் பண்ணுறப்ப இப்போ நம்ம எஸ்பிஓவில்
எஸ்பிஓவில் இப்போதைக்கு நம்ம 3 lakh பீப்புள்ஸ் இருக்கிறோம். மொத்தமாக ஒரு 15 லட்சம் பேர் நம்ம எஸ்பிஓவில் வரப்போகிறோம். அப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்குன்னு பார்த்தோம்னா மினிமம் ஒரு 2000 பேர் இருக்கிறோன்னு வைங்களேன். இப்போ 2000 பேர் இப்போ நான் ஒரு திருப்பூரில் இருக்கேன். இங்கே ஒரு துணி கடை இருக்குதுன்னு வைங்களேன். இந்த துணி கடையிலேருந்து எஸ்பிஓவில் டைப் பண்ணுறப்ப இந்த திருப்பூர் ஏரியாவில் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு 2000 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 2000 பேரும் அந்த கடைக்கு போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஏன் பர்ச்சேஸ் பண்ணுவோன்னா எஸ்பிஓவில் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா? ஸோ நம்ம மற்ற கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே போய் நம்ம அமௌண்ட்டே பே பண்ணாமல் நம்ம வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு நம்ம ட்ரெஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ இது மூலிமா என்ன ஆகும்னா அந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரெஸ் கடைக்கு அந்த துணி கடைக்கு நம்ம எஸ்பிஓ மூலிமா ஒரு 2000 வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு 2000 சேல்ஸ் ஆகிறப்ப அவங்களுக்கு கிடைக்கிற இன்கமில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டில் எஸ்பிஓவுக்கு அவங்களுக்கு ஷேர் கொடுப்பாங்க. அந்த ஷேரிங் தான் நம்மளுக்கு திரும்ப ரிட்டனாக நம்மளுக்கு தராங்க. இதை மாதிரி தான் சைக்கிள் நடக்குது. ஸோ அதனால தான் எஸ்பிஓ பார்த்திங்கன்னா வேலெட்டில் இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி ஒர்க்கெல்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா ஆஃப்டர் 6 மந்த்துக்கு எபோவ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான ப்ராசஸ் எல்லாம் தான் வெப்சைட்டில் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வர வேண்டியதுதான். ஓகேங்களா? 6 மந்த்துக்கு அப்புறம் தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கொண்டு வராங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நம்ம இவங்க கடையை நம்ம எஸ்பிஓ கூட நம்ம டைப் வச்சுருக்கிற அந்த கடைகளையும் அந்த ப்ராடக்டையும் நம்ம மற்ற மக்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம். இதுதான் இங்கே கான்செப்டே. இதுக்காக நம்மளோட காசு போட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதோ இல்லை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டோ இது எதுவுமே கிடையாது. அதே போல் நம்ம ஆள் சேர்க்குற ஒரு கம்பெனியும் இது சுத்தமாக கிடையாது. ஓகேங்களா? இது எதுவுமே இல்லாமல் நம்ம எஸ்பிஓ பார்த்திங்கன்னா ஒரு புது கான்செப்டை இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடியோவாக போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆடியோஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.